ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இறால் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம கழுவி வச்சுருக்க இறாலை அதில் போட்டுக்கலாம். அதில் நம்ம எந்த ஒரு ஆயில் எதுவுமே ஊற்ற வேண்டாம். நம்ம இறால் அப்படியே நல்லா வதக்கிட்டே இருந்தால் போதும். அது கொஞ்சம் தண்ணி விடும். அது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அப்படி கலர் சேஞ்ச் ஆனாலே அது கொஞ்சம் நல்ல பாயில் ஆயிரும். ஏன்னா இது சீக்கிரத்துலேயே இறால் வந்து பாயில் ஆயிரும். பார்த்திங்களா எப்படி தண்ணி விடுதுன்னு. அந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அது வேகிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அது ரெண்டையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்து அந்த தண்ணி வந்து அப்படியே வத்துற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு எண்ணெய் எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம். பார்த்திங்களா எவ்வளோ தூரம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஃப்ரை ஆகிட்டு. இந்த டைமில் நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அதே சட்டி சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்காங்க. அதில் 2 பச்சை மிளகாவை நம்ம வெட்டி போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இறால் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா கொஞ்சமாக வத்தப்பொடி, அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த இறால் வந்து அந்த மசாலாவில் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அந்த கிரேவி பதத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். பார்த்திங்களா நல்ல தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கிரேவியாகி எண்ணெய்லாம் விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கட்டியான பதத்தில் இருக்குது. நல்ல கிரேவியாக இருக்குது. இறால் வந்து ரொம்ப குக் பண்ணணும் அவசியம் இல்லை. அது சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். இப்போ கடைசியாக நம்ம மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ இதாக இருக்குதுன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ சூடாக இருந்துச்சு. சுட சுட எடுத்து சாப்பிட்டா அப்படி தானே இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருந்துச்சு. நானே நினச்சி பார்க்கல இது இவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தனால சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு சாம்பார், ரசம் இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்லாம். செம்மையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும்.